இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவே வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 மினிட்ஸ்க்கான வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே புக்கில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு 2 பேராக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இன்னும் சொல்ல போனால் 1980s உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அப்ஸ்ட்ராக்ஷனோட கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும். ஸோ ஜென்ரலாக ஓப்ஸ் கான்செப்ட்ல மட்டும்தான் அப்ஸ்ட்ராக்ஷன் வருது, அந்த கிளாஸ் என்காப்சுலேஷன் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னு கிடையாது. எல்லா பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் சிஇஓ அந்த மாதிரிலாம் கூட எடுத்துட்டா கூட அதுல ஓப்ஸ் கான்செப்ட் கிடையாது. ஈவன் நம்ம யூஸ் பண்ண இன்டீஜர் டேட்டா டைப்பே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி டீட்டெயில் தான் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம், அதுல என்னெல்லாம் இருக்கு, அதனுடைய பர்பஸ் என்ன, அதுல என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி நல்ல கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு மற்ற கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல. தேங்க்யூ. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு டேட்டா டைப் பற்றி கொஞ்சம் கிளியர் ஐடியா வேணும். அதுக்காக தான் நான் டேட்டா டைப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ டேட்டா டைப்ன்றது ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமிங் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கவங்க எல்லாருக்கும் நமக்கு தெரியும். டேட்டா டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள்னா அந்த வேரியபிளில் என்ன மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நம்ம டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ட் ஏ அப்படின்னு சொன்னோம்னா ஏல வந்துட்டு இன்டீஜர் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ளோட் ஏ அப்படின்னும் போது ஃப்ளோட் வேல்யூஸ் லைக் ஃப்ராக்ஷனலோட இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கேரக்டர் ஏ அப்படின்னும் போது ஆல்பபெட்ஸ் டைப் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று வந்து நமக்கு அதுவும் தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான், பட் நம்ம எப்பயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டேட்டா டைப் அப்படின்னும் போது இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னெல்லாம் பாசிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து அலோ பண்ணும் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் இருக்கும்போது அப்படின்றது தான் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ நான் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ட் ஏ என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எனக்கு அந்த வேரியபிள் அலோ பண்ணும் அப்படின்னா, என்ன பாசிபிள் பிஹேவியர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே அலோ பண்ணும். அதே நான் ஃப்ளோட் எடுக்கும்போது ஃப்ளோட்லயும் வந்து நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். பட் மாடுலஸ் அப்படின்னு பண்ணும்போது அதாவது ரிமைண்டர் மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து நான் ஃப்ளோட்ல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கேரக்டர்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் பொறுத்து அதனுடைய வேரியபிள்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், அதுல பாசிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அந்த டெசிஷன் வச்சுதான் நம்ம அந்த வேரியபிள்கான டேட்டா டைப்பையே நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டேட்டா டைப்கான மெயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்றது சம்திங் லைக் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மாதிரி. C++ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ C++ அப்படின்றது அதுல பார்த்தோம்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் சொல்லலாம், கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கிளாஸ் அப்படின்றது ஒரு டேட்டா டைப் தான். ஆக்சுவலா அந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுல வந்துட்டு நம்ம எல்லாமே அந்த கிளாஸ் அப்படின்ற டேட்டா டைப் நம்ம என்ன டேட்டா டைப் நேம் பண்றோமோ அந்த டேட்டா டைப்ல என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதுல என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம கிளியரா அதுல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துடுவோம். பட் இந்த கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பா இருக்கும்போது அதுல நம்ம எந்த எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு தெரியாது. எதுவுமே வந்துட்டு அதை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியாது. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்துட்டு ஹைட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்றது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றதே வந்துட்டு அதுக்கு யூசர்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுற அப்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது தெரியவே தெரியாது. அது வந்து ஹைட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்றது இண்டிபெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கும் வந்து அந்த டேட்டா டைப் அது என்ன மாதிரி டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் தென் அதில் என்ன செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதில் இருக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதையும் வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம கிளாஸில் சொல்கிற மாதிரி என்கேப்சுலேஷன் கிளாஸில் வந்து ப்ரைவேட் இருக்கும், பப்ளிக் இருக்கும், ப்ரொடெக்டட் இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட் டேட்டாஸ் வந்து யாராலையும் வந்து அது வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அவுட் சைட் த கிளாஸ் மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஹைட் பண்ணி வைக்கிறோம், அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை நம்ம என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். அதே தான் வந்து இங்கே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். அண்ட் இது வந்து அவுட் சைட் ஆக்சஸ்லேருந்து ப்ரொடெக்டடாக இருக்கிறதுனால இந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏடிடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட் ஏடிடி, ஸ்டாக் ஏடிடி, கியூ ஏடிடி அப்படின்றது இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்ட் ஏடிடி அப்படின்றது என்னன்னா இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும்னா சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஸ்டோர் ஆகும், கண்டினியூஸாக அடுத்தடுத்த லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ இதில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை கெட் பண்ண, இன்சர்ட் பண்ண, ரிமூவ் பண்ண அதுக்கான ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து இந்த லிஸ்ட் ஏடிடியில் பண்ணலாம். அதே வந்து ஸ்டாக் ஏடிடியில் வந்துட்டு அதனுடைய டேட்டா டைப்பில் என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் அந்த ஆப்ரேஷன்ஸ் இதில் எலிமெண்ட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது டாப்லேருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புக்கை நம்ம அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த புக்கை அடுக்கி வைக்கும்போது ஒரு புக் மேலே இன்னொரு புக் நம்ம அடுக்கி வைக்கும்போது நம்ம அதை ஆக்சஸ் பண்ணணும்னா மேலே இருக்க புக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த புக்குக்கு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக் ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இது வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஆப்ரேஷன்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் QADT அப்படின்னு நம்ம பார்க்கும்போது QADT வந்துட்டு உங்களுக்கு நார்மல் லிட்டரல் மீனிங் Q நம்ம யூஸ் பண்ணுறது தான் டே டு டே லைஃப்பில். Q அப்படின்னும் போது என்ன ஆகும், யார் வந்து Qவில் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுடைய ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் முடியும். அதே மாதிரி நீங்கள் போய் அந்த Qவில் ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். ஸோ அதே அந்த இதுதான் மெத்தட் தான் இங்கே எலிமெண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது எந்த எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அந்த எலிமெண்ட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியில் வரும். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது NQ, DQ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இன்சர்ட் எலிமெண்ட்டுக்கும் ரிமூவ் எலிமெண்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ADT. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நான் லிஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் அரேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏடிடினா என்ன புரியணும் அப்படின்றதுனால தான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ தியரட்டிக்கலாக நம்ம புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ YADT இந்த கொஷின் வந்து ரொம்பவே எல்லாரும் யோசிக்கிற ஒரு கொஷின். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்றது எதுக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ ஒரு லிட்ரல் மீனிங் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னும் போது அது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஐடியா, ஒரு சிம்பிளிசிட்டி, ஜெனரலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு நம்ம மேப் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்க மாதிரி இப்போ ஒரு மேப் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மேப்ல வந்துட்டு இந்த மேப் அப்படின்றது ஒரு ஐடியா. ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் லேண்ட் வந்து ஒரு தமிழ்நாடு அப்படின்னா ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் லேண்ட் வந்து இப்படி இருக்கும், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஸோ இந்த ஏரியா இப்படி இருக்கும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ண ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஸோ இந்த ஐடியா வந்து சம்டைம்ஸ் இது டிஃபர் ஆகலாம். அதே மாதிரி சிம்பிளிசிட்டி, ஸோ இந்த ஓல்ட் இந்தியாவையும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது.
ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே இல்லை. இந்த மேப்பில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடும் நம்ம காமிக்கும்போது தமிழ்நாடு இருக்கிற ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரீட்லாம் காமிக்க முடியாது. ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்றது அந்த போர்ஷன் ஆஃப் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம காமிக்க முடியும். ஸோ இது வந்து சிம்பிளிஃபைடாக நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஏடிடியில் வந்துட்டு இந்த சிம்பிளிசிட்டியை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நமக்கு என்ன டீட்டெயில் தேவையோ அதையும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஜெனரலைசேஷன் அப்படின்னும் போது ஒரு ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கணும், ஒரு மேப்ல நான் எப்படி ஒரு சீயர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன், ஒரு ரிவர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டோட இதை வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இது வந்து ஜெனரலைசேஷன் இது. ஸோ இது வந்து இட் இம்ப்ளைஸ் எல்லாத்துலேயும் வந்து அது இம்ப்ளை ஆகும். அது அதுல வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்கும். பட் நமக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மேப்னா இந்த இப்போ ப்ளூ கலர் இந்த இதுக்கு அப்படின்னும் போது பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே ப்ளூ கலர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து சி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஜெனரலைசேஷனும் வந்துட்டு உங்களுக்கு ஏடிடியில் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஏடிடி அப்படின்ற கான்செப்டே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்ற நம்ம ப்ரோக்ராமிங் இதில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம அடுத்து புக்கில் இன்னும் என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த லெசனில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ஆப்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். So what is abstract data structure, abstract data type, difference between concrete and abstract implementation, PAS, data abstraction in structure. So இதுதான் இந்த லெசனோட ஆப்ஜெக்டிவ். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து 2.1 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இன்ட்ரடக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat code as objects. For example, car object, pencil object, people object, etc. ஸோ இதில் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து மெயினாக ஒரு நம்ம ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோடை வந்து ஆப்ஜெக்ட்ஸாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு கார் வந்து இந்த ஹோல் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் ஆப்ஜெக்டில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலரேட்டர் இருக்குது, கீர் இருக்குது, கிளட்ச் இருக்குது, பிரேக் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டில் இருக்குது அப்படின்றத மட்டும் நமக்கு தெரியும். அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஆஸ் டிரைவிங் பர்பஸ்க்காக நமக்கு தெரியும். அதே வந்து நான் அதுக்குள்ளே இன்ஜின் என்ன இருக்குது, அந்த இன்ஜின் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அதனுடைய மெக்கானிக்கல் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத ஆன் டீட்டெயில் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். டிரைவிங்க்கு தேவையில்லை. ஸோ எனக்கு என்ன தேவையோ எசென்ஷியலோ அதை மட்டும் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜியில் நமக்கு என்ன எசென்ஷியலோ இருக்கோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றதெல்லாம் ஹைட் பண்ணி இருக்கிற மெத்தடை வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராமர்ஸ் நீட் நாட் டு வரி அபவுட் ஹவு கோட் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஒரு கோட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ப்ரோக்ராமர்ஸ் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை. தே ஹாவ் டு ஜஸ்ட் நோ வாட் இட் டஸ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் when several people are doing a project. ஸோ நிறைய பேர் ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகி இருக்கும்போது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு அவங்க பர்டிகுலராக எதை டிசைன் பண்ணுறாங்களோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் அதை பற்றி மற்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் மற்ற பார்ட்டு வந்து தெரியணும் அப்படின்றது தேவையில்லை. இங்கே ப்ராஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ரோக்ராமிங். ஸோ இங்கே ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து ப்ரோக்ராமிங் தான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசனில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் லெசனும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பண்ணுங்கள், ரீகலெக்ட் பண்ணி பண்ணுங்கள். இதில் நான் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண போகிறது வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து வெறுமே உங்களுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் அந்த இன்டர்ஃபேஸில் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், டீட்டெயில் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நான் தனியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்தாலே வந்துட்டு அந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனும் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ அவங்க எந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டு கோட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க.
With data abstraction, your group members won't have to read through every line of your code. ஒவ்வொரு லைனும் படிக்கணும் தேவையில்லை. டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடும் அவங்க வந்து படிக்க தேவையில்லை. ஒரு இன்டர்ஃபேஸை பார்த்தாலே அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தே கேன் ஜஸ்ட் அஸ்யூம் தட் இட் டஸ் ஒர்க். அதே மாதிரி அவங்க ஜஸ்ட் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அது அப்படியே வந்துட்டு அவங்களுடைய ப்ரோக்ராமிங் பார்ட் வந்து டீட்டெயிலாக பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி எசென்ஷியல்ஸை மட்டும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடை வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. ஸோ மாடுலாரிட்டி அப்படின்றது வந்து ஸ்பிளிட்டிங் அ ப்ரோக்ராம் இன்ட்டு மெனி மாடியூல்ஸ். நம்ம சின்ன சின்ன மாடியூலாக வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னும் போது மாடுலாரிட்டி, இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம ப்ரோக்ராமை வந்து அப்படியே பெருசாக ஒரே செட் ஆஃப் கோடாக எழுத மாட்டாங்க. எல்லாமே வந்து மாடியூல்ஸாக தான் இருக்கும். மாடியூல்ஸாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கால் பண்ணும்போது, அப்டேட் பண்ணும்போது, டீபக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அப்ஸ்ட்ராக்ஷனில். அண்ட் கிளாஸஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளாஸும் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கிளாஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்னு சொல்லலாம். ஸோ ப்ரிமிட்டிவ்னா ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். லைக் இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டு, கேரக்டர் டேட்டா டைப், அதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ நான் இன்டீஜர் அப்படின்னா எனக்கு இன்ட் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். சம்டைம்ஸ் என்னுடைய டேட்டா டைப்பில் வந்து இன்ட் வேல்யூஸ் இருக்கும், ஃப்ளோட் வேல்யூஸ் இருக்கும், அண்ட் தென் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படும் போது நான் என்னுடைய டேட்டா டைப்பை டிசைன் பண்ணிக்கும் போது அந்த டேட்டா டைப் பேர் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லுவோம். நம்ம கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த கிளாஸில் நான் ஒரு டேட்டா டைப் டிஃபைன் பண்ணுறேன். அந்த நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நேம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் என்னெல்லாம் டிஃபைன் பண்ணுறேன்னா, அட்மிஷன் நம்பர் இன்டீஜராக இருக்கலாம், அண்ட் ஆவரேஜ் ஆஃப் த மார்க்ஸ், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து ஃப்ளோட்டில் நாங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணுறதை வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங்கில் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நான் மொத்தமாக வந்து ஒரே நேமில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். டேட்டா டைப்பாக யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸையும் நம்ம என்ன சொல்லணும்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு சின்ன இது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் உங்களுடைய மாடியூல்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்லேயே இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தனியாக என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்துட்டு யூசர் கிட்டேருந்து ஹைட் ஆகிருக்கும், அப்ஸ்ட்ராக்டடாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே வந்து டீட்டெயில்டாக தெரியாது. ஸோ அடுத்த டாபிக் இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2.2ல் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் வந்து இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. Abstract data type ADT is a type for objects whose behavior is defined by set of value and set of operations. ஸோ இதுலேயும் வந்துட்டு ADT அப்படின்றதுல வந்துட்டு உங்களுக்கு set of values and set of operations வந்து டிஃபைன் ஆகிருக்கும். நம்ம ஒரு டேட்டா டைப் பற்றி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா. இப்போது இன்ட் அப்படின்னா அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அதில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேல்யூ அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கும் இருக்குது. ஸோ the definition of ADT is only mentions what operations are to be performed but not how these operations will be implemented. ஸோ நம்ம ஆப்ரேஷன்ஸ் பார்த்த மாதிரி இப்போது நம்ம லிஸ்ட் ADT பார்க்கும்போது அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ லிஸ்ட் ADTயில் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, கெட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து லிஸ்ட் ADTயில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் ADTன்னு பார்க்கும்போது புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமர் யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். பட் அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டோட்டல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது வந்து கிளியர் டீட்டெயில்டாக வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. It does not specify how data will be organized in memory. ஸோ அதே மாதிரி மெமரியில் எப்படி ஆர்கனைஸ் ஆகும் அப்படின்றதையும் இருக்காது. அண்ட் தென் ஆல்காரிதம்ஸ் வில் நாட் பி யூஸ்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ஆப்ரேஷன்ஸ். ஆல்காரிதம்ஸும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க.
it is called abstract because it gives an implementation independent view. ஸோ ஏன் வந்து இது அப்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கும். The process of providing only the essential and hiding the details is known as abstraction. The process of providing only வெறும் எசென்ஷியல்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஹைடாக இருக்கும். இது வந்து அப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. You can see that these definitions do not specify how these ADTs will be represented and how the operations will be carried out. ஸோ இதே தான் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணது தான். இதில் வந்துட்டு உங்களுக்கு வெறும் ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்காது. There can be different ways to implement an ADT. ஒரு ADT-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ADT கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூசிங் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ஆர் டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் ADT-ஐ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் லிங்க் இருக்கலாம், டபுள் லிங்க் இருக்கலாம், அரேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிமிலர்லி ஸ்டாக் ADT அண்ட் கியூ ADT கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூசிங், ஸோ லிஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டாக் ADT அண்ட் கியூ ADT அப்படின்றத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். So data abstraction replicate how we think about the world. For example, when you want to drive a car, you don't need to know how the engine was built or what kind of a material the tires are made of. So already நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியணும். ஒரு காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்டெப்த் டீட்டெயில் எப்படி வந்து அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஒர்க் ஆகுது, இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. You just have to know how to turn the wheel and press the gas pedal. ஸோ ஜஸ்ட் நீ உங்களுக்கு எப்படி ஒரு வீலை டேர்ன் பண்ணணும், எப்படி வந்து கேஸ் பெடல் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். To facilitate data abstraction, you will need to create two types of functions, constructors and selectors. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோவை வந்து நம்ம அடுத்த டாப்பிக்காக பார்க்கலாம்.